பார்க்க போகிற ரெசிபி ரசகுல்லா அண்ட் ரசமலாய். 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ரசகுல்லா செஞ்சிட்டாலே ரசமலாய் செய்கிறது ஈஸி. இப்போது ரசகுல்லா செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு நான் 1 எலுமிச்சைப்பழம், பால் நல்லா கொதித்து பொங்கி வந்துருச்சு. இப்போ நான் 1 எலுமிச்சைப்பழச்சாறை அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த பாலோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து பொறுமையாக பாலை கிண்டுங்க. நான் இது ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கிண்டணும். பாருங்கள், பால் திரிஞ்சு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக கிண்டிகிட்டே இருப்போம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். பால் நல்லா திரிஞ்சிருக்கும். இப்போது இதை வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஸ்டெய்னரை வச்சுட்டு அதில் ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு அதில் நம்ம இப்போ அந்த திரிஞ்சிருக்க பாலை வடிகட்டிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஐஸ் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பன்னீர் சாஃப்டாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த புளிப்பு தன்மை அதுலேருந்து போயிடும். அதுக்காக தான் ஐஸ் வாட்டரை சேர்க்குறோம். நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் பன்னீரை. நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றி அதை நல்லா கையால், அதாவது உள்ளங்கைக்கு மேலே இருக்குல்ல அந்த கைனால் நல்லா மேஷ் பண்ணணும். அதை எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி அதை நல்லா சாஃப்ட் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி பிசைங்க. திரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக க்ரீம் மாதிரி ஒரு ரபடி நமக்கு கிடைக்கும். க்ரீம் மாதிரி கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் அதுக்கு டைமு. நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா ஒரு ஃப்ரெஷ் க்ரீம், நல்லா ஒரு பட்ரு மாதிரி நல்லா நைஸாக கிடைக்கும் உங்களுக்கு. அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நமக்கு அது தெரியுதுங்களா, நல்லா பிளேட்டில் ஒட்டுது பாருங்கள் க்ரீம். இப்போ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி ஒரு பால் மாதிரி வைக்குவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு, நல்லா ஒரு க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் எப்படி க்ரீம் மாதிரி இருக்க பாருங்கள். இப்போது இதை நம்ம ரசகுல்லாக்கும் ரசமலாய்க்கும் பால்ஸாக பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். நான் இதில் பாதி ரசகுல்லாவும் பாதி ரசமலாய் தட்டையாக அந்த மாதிரி செய்ய போகிறேன். நல்லா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிக்கணும் உருண்டையாக.
இப்போது ரசமலாய்க்கு நான் தட்டையாக செஞ்சுக்கிறேன். இப்போ நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் சுகருக்கு 4 கப் தண்ணி. நம்ம ரசகுல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்காக பேனில் 1 கப் சுகரு 4 கப் தண்ணி சேர்த்து பாகு பதம்லாம் வேணாம். ஜஸ்ட்டு சர்க்கரை தண்ணியோட கரைஞ்சால் போதும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை அதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. இப்போ அதில் நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் தட்டி. நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போது நம்ம ஊட்டி வச்சுருக்க பால்ஸை அதில் சேர்த்துக்குவோம். ஒன்றா சேர்த்துக்கோங்க பொறுமையாக. இது நான் வீடியோ ப்ளே பண்ணனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுது. பொறுமையாக சேர்த்துக்கணும். மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. திறக்காமல் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா பெருசாகுது பாருங்கள். பால் அந்த இதெல்லாம் நல்லா பெருசாகுது தெரியுது பாருங்கள். நல்லா இப்போ 7 நிமிஷம் கழித்து பார்க்கணும். இப்போ நான் ஒரு 4 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்படி ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். திறந்து மறுபடியும் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப்லாம் நல்லா இனிப்பெல்லாம் ஏறி நல்லா வெந்து வந்திருக்கும் நமக்கு சாஃப்டாக. பால் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். போட்டதை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்குது நல்லா. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு என்ன பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. சூப்பராக நமக்கு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான ஸ்பாஞ்சியான ரசகுல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருவோம். கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள். இப்போது நம்ம ரசமலாய் செய்கிறதுக்கு ரபடி ரெடி பண்ணலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பாதாம் கீர் செய்ய போகிறோம். இதில் பால் நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றிக்கட்டும். எனக்கு ரபடி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தனியாக வேணுன்னா நீங்கள் அது ஒரு ஸ்டெப் முன்னாடியே கூட எடுத்துக்கோங்க.
நான் கொஞ்சம் நல்லா வற்ற வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு 10 பாதத்தை ஊற வச்சு அது தோல் எடுத்துட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன் பாதாம் கீர் செய்கிறதுக்கு. அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அது கடிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரசமலாய்க்கு ரபடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரசமலாயை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ரபடியை இப்படியே மெல்லமாக ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆகுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய நட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ரசகுல்லா அண்ட் ரசமலாய் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான ரசகுல்லா எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது பாருங்கள். ரசமலாய் அண்ட் ரசகுல்லா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். ரபடியை எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.